வெல்கம் டு ஜேயர்ஸ் டெய்ரி ட்ரெஷர். இன்னைக்கு பன்னீர் சன்னாவெல்லாம் வச்சு சூப்பராக ஒரு டிஃபன் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு சன்னாவை கொஞ்சமாக பிரியாணி லீஃப் போட்டு வேக வச்சுட்டு சப்பாத்தி மாவு கலந்து வச்சுட்டேன். இப்போ ஒரு மேரினேஷனுக்கு மிளகா பொடி, மஞ்சள் பொடி, உப்பை போட்டுட்டேன். அதை கூட பன்னீரையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி அதை கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ்க்கு வச்சுட்டேன். அப்புறம் பேனில் நல்லா மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டோம் அப்படின்னா சூப்பராக நம்மளுக்கு பன்னீர் இந்த மாதிரி கிடச்சிரும். அவ்வளோ எம்மையாக இருக்கும். இதை நீங்கள் அப்படியே விரும்பினியும் சாப்பிடலாம். ஆனால் இந்த கிரேவியில் செஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ ஒரு வதக்கிக்க போகிறேன். அதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். வெங்காயத்தை போட்டுக்க போகிறேன். நல்லா ஒரு 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது நல்லா வதங்கினோடனே தக்காளியையும் போட்டுக்க போகிறேன். இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட போகிறேன். மசாலா எல்லாத்தையும் ஒன்றா போட்டுக்க போகிறேன். இப்போ இதை ஆற வச்சிடலாம் ஓரமாக. இதுவும் கொஞ்சம் நேரம் ஆறிக்கிட்டு இருக்கட்டும். காரத்துக்கு காஞ்ச மிளகா தான் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை போட்டுக்கலாம் நீங்கள். இப்போ ஒரு பேனில் பட்டர் ஆட் பண்ணிக்க போகிறேன். பட்டர் நல்லா சூடானோடனே கடுகும் ஜீரகமும் போட்டுக்க போகிறேன். ஒரு வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மஞ்சள் பொடி, உப்பு எல்லாத்தையுமே சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ இதுக்குள்ளே இது எனக்கு ஆறிடுச்சு. நான் போய் நல்ல ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இதுக்கு பேஸ் இதுதான். ஸோ சூப்பராக இருக்கும். அழகாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ அதில் விட்டுடலாம். இப்போ சன்னாவையும் சரி சூப்பராக இருக்குது. அதையும் சேர்த்து நம்ம இதை விட்டுடலாம். அழகாக பார்த்திங்கன்னா உப்பு மட்டும் பார்த்துக்கோங்க. தேவைக்கு ஏற்ப உப்பையும் போட்டுக்கிட்டு அந்த பன்னீரையும் வச்சுருக்கோம்ல, ஸோ அதையும் இதில் போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். இந்த மசாலா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் கொஞ்சம் சுண்டல் வச்சுருந்தேன். அதை வச்சு இன்றைக்கி ஸ்நாக்ஸுக்கு சுண்டலாகவும் கொடுத்துட்டேன். பட் இது எல்லாமே சைட் டிஷ் எல்லா டிஃபனுக்குமே சூப்பராக இருக்கும். பர்ஃபியும் ஸ்நாக்ஸ்க்கு வச்சு இன்றைக்கி பையனை அமுச்சிட்டேன். இதான் எங்கள் வீட்டில் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி இன்றைக்கி. பட் ஆனால் சப்பாத்தியும் இந்த கிரேவியும் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். அவ்வளோ எம்மையாக இருக்கும். டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். பன்னீரை நம்ம இந்த மாதிரி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். டேக் கேர். பாய். வணக்கம்.